ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 71 பார்ட் 1. ஓப்பன் பண்ணா போன பார்ட்ல இஷிடாவை அந்த பாம்பாட்டி பைய அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா இச்சிகோ வந்து அந்த அட்டாக்கை தடுத்துருவான். அவனை அட்டாக் பண்ணாதேன்னு சொன்னா அப்படித்தான் பண்ணுவேன்பான். ஏன்னு கேட்டா அவன் தான் இவங்க கூட்டத்திலேயே ரொம்பவும் வீக்காவும் தடுக்கக்கூடிய பவர் இல்லாமையும் இருக்கான். சண்டேல இந்த மாதிரி வீக்னஸ் அட்வான்டேஜா எடுத்துக்கிறது ஒரு டாக்டிக்ஸ் தானே. அது மட்டும் இல்லாம குயின்ஸியோட சோல் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாதாமா. அதனால அதையும் டேஸ்ட் பண்ணணும்பா. மொத்தத்துல அவனோட டார்கெட் இப்ப இஷிடா மட்டும்தான். உடனே நம்ம ஆளுங்க அவனை கம்ப்ளீட்டா சுத்தி வளைச்சிருவாங்க. 5 பேர் சேர்ந்து ஒருத்தனை எடுத்து சண்டை போறீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் வெக்கமா இல்ல? கோலைங்க தாண்டா இப்படி சண்டை போடும் அப்படின்ட்டு ஓவரா வாய் பேசுவான். இச்சிகோ அதெல்லாம் கண்டுக்காம இஷிடாவை கொஞ்சம் சேஃப்டியா இருக்க சொல்லுவான். அப்ப அந்த பாம்பாட்டி பையன், என்கிட்ட இந்த ஃப்ரைடே மட்டும் இல்லைன்னா நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்குவேன், ஆனா இருக்குதே அப்படின்ட்டு அவன் பாம்பை யூஸ் பண்ணி அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே பாம்பா மாத்தி நம்ம ஆளுகளை அட்டாக் பண்றதுக்காக நிக்க விட்டுருவான். இது எப்படி இருக்குது? இப்ப 5 பேர் 2 பேர்த்த எதிர்த்து சண்டை போடணும், உங்களால முடியுமான்னு கேட்பான். அதே டைம்ல சோளை சாப்பிடறதுக்காண்டி ஒரு பொண்ணை வச்சிருந்தால அந்த பொண்ணையும் அலேக்கா தூக்கி வச்சுக்குவான். அதனாலேயே நம்ம ஆளுகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் இச்சிகோ என்ன சொல்லுவான், அந்த லூசு பையன் ஆரம்பத்துல இருந்தே அவங்க 2 பேரா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவன் பாம்பை யூஸ் பண்ணானே தவிர அவன் சண்டை போட்டது இல்ல. அப்புறம் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு திட்டின உடனே ஆக்சுவலா அந்த அவனும் ஒரே மைண்டு ஒரே பாடி தான். எந்த மாதிரினா நம்ம பையன் ஸ்வாட் யூஸ் பண்றான்ல அந்த மாதிரி அவனுக்கு அது அப்படி பார்த்தா கவுண்ட் கரெக்டா இருக்கும் தானே அப்படின்னு ஒன்னு ரூக்கியா இருந்துட்டு, சரி அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறேன், ஒழுங்கா அவளை விட்டுரும்பா. அவன் நீ ஒண்ணு கவலைப்படாத, அவளை தூக்கி கொண்டு போய் நான் ஒன்னும் கொல்ல போறது இல்ல. பட் நீங்க ஏதாச்சும் என்கிட்ட கோக்குமாக்கு வேலை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அவளை கொன்றுவேன். அதுவும் சும்மா கொல்ல மாட்டானாமா. அவ பாடி மொத்தமும் வெட்டுன்னு எண்ண முடியாத அளவுக்கு வெட்டுவானா. அது மட்டும் இல்லாம பாய்சனையும் அவன் மேல இன்ஜெக்ட் பண்ணி விட்டான்னா யாராலையுமே அவளை காப்பாற்றவும் முடியாது, ஏன் பார்க்க கூட முடியாது. இது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு வேற சொல்லுவான். உடனே குரோட பார்த்துட்டு, அப்படின்னா நம்ம கிவ் அப் பண்றதுதான் ஒரே வழின்னு சொல்றானாமா. லிரின் மூஞ்சிலே ஒரு குத்து, இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஆடா பேசிட்டு இருப்ப வீணா போனவனேன்னு. அந்த டைம் இஷிடா கொஞ்சம் கூட கவலைப்படாம தைரியமா, நீ என்னதானே தேடி வந்த, அப்போ என்ன வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை விட்டுருப்பான். அட கிறுக்கு பையில, ஏன்டா அப்படி கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டுவானுங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல இதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? ஏன்னா இன்னசென்ட் பீப்புளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதா இவங்களோட முதல் மோட்டோவே. அப்படி இருக்கும்போது இதை பண்ணித்தான் ஆகணும்னு ஒண்ணு. பரவாயில்ல, பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா தான் பேசுறான். சரி வா நம்ம போவோம். ஆனா அவனுக்கு என்ன ஒண்ணு கஷ்டமா இருக்குதுன்னா, என்ன நம்பி நீ என்கிட்ட வர்றியா, சரி பரவாயில்ல வா அப்படின்னு ஒண்ணு இஷிடாவும் அவன்கிட்ட போவான். அவனும் அந்த பொண்ணை விட்டுட்டு இஷிடாவை பாம்பை வச்சு ரோல் பண்ணிடுவான். இனிமேட்டெல்லாம் அவனால எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ ரூக்கியா இச்சிகோ கிட்ட நைஸா எப்படியும் அவனோட சோலை அவன் சாப்பிட ட்ரை பண்ணுவான். அதுதான் நமக்கான டைம், அந்த டைம் அவனை பொழந்துடலாம்பா. உடனே எல்லாருமே சிக்னல்லாம் கொடுத்து அலாட்டா இருப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான், இஷிடாவை தூக்கி அப்படியே தரையில வச்சு ஒரு அடி, தலையில இருந்து ரத்தம் பொல ஊத்த ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம கிண்டல் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பான். அதாவது அவன் ரத்தத்தை தொட்டு நக்கிட்டு இருப்பான். எல்லாத்துக்கும் ஷாக்கு. டே பண்ணாட பாயல, அவனோட சோலை சாப்பிட்றேன்னு தானே சொன்னேன், இப்ப என்னடா அவனோட ரத்தத்தை நக்கிட்டு இருக்கேன்னு கேட்பான். அட ஆர்வத்துல நக்கிட்டு இருக்கப்பா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சிப்பு பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனை நோக்கி ஃபயர் வரும். உடனே ஃப்ரைடோட பவரை யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையுமே தடுத்துருவான். அந்த இடம் பாத்தீங்கன்னா கப கபன்னு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். யாரான்னு பார்த்தா அந்த யோஷினோங்கிறவ, அவ வந்து இஷிடோவை அலேக்கா தூக்கிடுவான். உடனே அவன் கடுப்பா, என்ன என்கிட்ட இருந்து அவனை திருடிட்டு போலான்னு பாக்குறியா, இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அதை மறந்துட்டியான்னு மிரட்டுவான். நீ என்ன கிளிக்கணுமோ கிழிச்சுக்கடான்னு சொல்லிட்டு அவ கோத்தேன்னு ஒன்று வச்சிருக்காளே அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண விடுவான். அது பயங்கரமா ஃபயரை வச்சு நம்ம ஆளுகளை கண்ணா பின்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். இச்சுக்கும் ரூக்கியாவும் அது கூட கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது எஸ்கேப் ஆயிரும். நல்ல வேலை மற்ற யாருக்குமே எதுவும் ஆகாத மாதிரி ஒருகிமே அவளோட ஷீல்டை வச்சு எல்லாத்தையும் தடுத்துருவா. ஆனா இஷிடாவை கோட்டை விட்டாங்க. என்ன பண்றதுன்னு கேட்டோன்னே ரிரின் இருந்துட்டு ஒன்னும் பஞ்சாயத்துல இந்த வழியா தான் போயிருக்கா, ரொம்ப தூரம் போல, நம்ம விரட்டி போனா புடிச்சிடலாம்னு சொல்லுவா. சரின்ட்டு கிளம்புனா மறுபடியும் அந்த பாம்பாட்டி பையன் வந்து நின்றுட்டு இருப்பான். இங்க பாரு, உன் கூட சண்டை போடுற மூட்ல நாங்க இல்ல, எங்களை ஆளை விடு, நாங்க கிளம்புறோம்பா. அவனுமே நானும் இப்ப நல்ல மூட்ல இல்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாத்தையுமே பாம்பா மாத்திடுவான். அதுங்க நம்ம ஆளுல கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ண வரும். பாம்பை சமாளிக்கிறது என்ன இவங்களுக்கு பெரிய விஷயமா, சும்மா வெட்டுன்னு வெட்டி தெறிக்க விடுவாங்க. அப்படி எல்லாத்தையுமே காலி பண்ணாலும் திருப்பி வயரு கயிறு கீழே கிடக்கிறத கட்டை கம்பின்னு எல்லாத்தையுமே மறுபடியும் பாம்பா மாத்தி அட்டாக் பண்ண விடுவான். சரி இன்னைக்கு இவனை பொழந்தாதான் சரிப்பட்டு வரும்னு அட்டாக் பண்ண ரெடி ஆகும் போதே பட்ட அவனோட பாம்பு எல்லாத்தையுமே யாரோ சுட்டு திரிய விடுவாங்க. யாரான்னு பார்த்தா உருரு ஜின்டா அப்புறம் நம்ம ரெஞ்சி அப்படின்ட்டு கிசுக்கியோட கடையில வேலை பார்க்குற எல்லாருமே சண்டைக்கு வந்துட்டாங்க. அந்த பையன் தானே பவுண்ட், அவனை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் ஆளை காணும். சரி இப்ப அவளை தேடி போலாமான்னு பார்த்தா அவ ரொம்ப தூரம் போயிட்டாலாமா, இனி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சோ இப்போ இஷிடா அங்க தொக்கா மாட்டிட்டான். அப்படியே அங்க கட் பண்ணி சோல் சொசைட்டில ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அங்க நம்ம ஷுன்சுய் போயிட்டு யாராச்சும் இருக்கீங்களா
கிலா அப்படின்ட்டு போவான். யாருமே இருந்த மாதிரி இல்ல. சரின்ட்டு அங்க இருக்க டிவைஸை சும்மா நோண்டி பார்க்கலான்ட்டு போவானா, இங்க யாரும் இல்லன்னு யாருமே சொல்லலையே அப்படின்ட்டு அங்க சேர்ல இருந்துட்டு மயூரி திரும்புவான். அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய பல்பு, நீங்க என்ன திருட மாதிரி இங்க வந்துகிட்டு இருக்கீங்க, என்ன மேட்டர்னு உடனே ஷுன்சுயிக்கு கடுப்பாயிரும். திருடன்ட்டு ரொம்ப பேசாதாம்பா. சரி எதுக்காக வந்தீங்க, நான் இப்ப ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சீன் போடுவான். அப்படின்னா நான் கொண்டு வந்த டேட்டாவை உங்ககிட்ட காட்ட வேண்டாமான்னு கேட்டா, என்ன அப்படி பெரிய டேட்டா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு நக்கலா கேட்பானா. உடனே ஷுன்சுயி பவுண்ட், அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்ட உடனே அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, அது ரொம்ப பண்டைய பழைய கதையாச்சே, அதை பத்தி ஏன் கேட்கறீங்கன்னு கேட்டா, லைப்ரரியில ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த அந்த சப்ஜெக்டோட மெட்டீரியலை இப்ப காணோம், அதுவும் திடீர்னு காணாம போயிருக்குது, அதனால இங்க வந்தா மட்டும்தான் அதை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்தாராமா. அது மட்டும் இல்லாம அது பண்டைய பழைய கதை தான், பட் இருந்தாலும் நான் அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாக்குறேன்பா. உடனே மயூரி கடுப்பாயி, அதை தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமாங்கிறத நான் தான் இங்க டிசைட் பண்ணும், ஓ இஷ்டத்துக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்காத, இது ஏன் ஏரியா, அது மட்டும் இல்லாம நீ வேற டீமோட கேப்டன், நான் என்ன பண்ணுன்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் கடுப்பான உடனே ஷுன்சுயி உசாரா, அட தெரியும்பா, அப்படி முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சோல் சொசைட்டிலேயே உன்னை விட்டா வேற யார் இருக்கா, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன், அது மட்டும் இல்லாம மத்த கேப்டன்ஸை விட நீ தானே பெஸ்ட், அப்ப நான் உங்ககிட்ட தானே வந்து கேட்க முடியும் அப்படின்னு உடனே அவனுமே கொஞ்சம் அப்படியே சாந்தமாயி, இங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா ப்ராப்பரான வழியில தான் வந்து தெரிஞ்சுக்கணும், அது தெரியுமான்னு கேட்பான். பட் அப்படியெல்லாம் பர்மிஷனு அது இதுன்னு வாங்கிட்டு வந்தா 3 மாசத்துக்கு மேல ஆகும் அப்படின்னா மறுபடியும் அவன் முட்டுக்கட்ட போடுவான். என்னன்னா இந்த அளவுக்கு சுத்தி வந்தாதான் என்னோட பவர் என்ன, பொசிஷன் என்ன, என்னோட அத்தாரிட்டி என்னன்னு உனக்கு தெரிய வரும், இல்லைன்னா அந்த டேட்டாவே ஒர்த் இல்லாத மாதிரியும்பானா. அதிலே தெரிஞ்சு போச்சு ஷுன்சுயி கிட்ட அதை பத்தி எந்த டேட்டாவையும் கொடுக்க போறது இல்லைன்னு. ஒரு நாள் நரகத்துல நாக்கு தள்ளி போய் கிடப்படா நான் ஏன்ட்டு போவான். என்ன 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 சொன்னேன் அப்படின்னு ஒன்னு, நாக்கு சுளுக்கிற அளவுக்கு எல்லாரும் ஒரு நாள் உங்களை புகழுவாங்கன்னு சொன்னேன், ஆனா நிறைய பேர் உன்னைய கேவலமாவும் அசிங்கமாவும் காரி துப்பியும் கழுவி ஊத்தியும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, கேட்கவே நாராசமா இருக்குதே, அப்படி உனக்கு அதை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா நீயும் ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு வா, உனக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புவானா. உடனே மயூரிக்கு பயங்கர கடுப்பாயிரும், என்கிட்டயே இவ்வளவு திமிரு காட்டுறியா, இர்ரா பவுண்டுகளை பத்தி இருக்கிற எல்லா டேட்டாவையும் நான் டெலீட் பண்றேன் அப்படின்ட்டு பயங்கரமா நோண்டி டெலீட் பண்ண பார்த்தா பாஸ்வேர்டை மாத்தி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவனுக்கு கடுப்பாயிரும், யார் இந்த வேலையை பார்த்தா என் பர்மிஷன் இல்லாம எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு கத்திட்டு இருப்பான். நம்ம ஷுன்சுயி பார்த்துட்டு ஐயோ பாவம், நான் நினைச்சதை விட அங்க நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு போல, சரி யார் பத்த புள்ளியோ அப்படின்ட்டு அவர் பாட்டு கிளம்பிடுவாரு. சரி இனி இதுக்கப்புறம் இஷிடாவை காப்பாற்ற போறாங்களா இல்ல காக்ரோச் பார்ட்டியில போய் சேர்த்த போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.